நார்மலாக எல்இடியை டிரைவ் பண்ணுறதுக்கு 5 வோல்டேஜ் கிரவுண்டு கொடுத்தா நமக்கு எல்இடி ஆன் ஆகும். இப்போ நார்மலாக பாருங்கள் சார். சார் பவர் வந்துருச்சு. இப்போ இங்கிருந்து 5 வோல்டேஜ் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ எல்இடியை வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் டிரைவ் பண்ணாது. புரியுதுங்களா? இவ்வளோ கொடுத்தீங்கன்னா எல்இடியை டிரைவ் பண்ணாது. ஏன்னா அதுலேருந்து 5 மில்லியம்பியர் கரண்ட் மட்டும்தான் வரும். இந்த ஒரு எல்இடியை வேணால் ஆப்ரேட் பண்ணுமே தவிர இவ்வளோ எல்இடியை வந்து அதெல்லாம் ஆன் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், பல்கை நம்ம ப்ராஜெக்டோட கான்செப்டே லைட்டிங் சிஸ்டம். அப்போ என்ன பண்ணணும், பல்க் எல்இடியை நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறோம் பாருங்கள். புரியுதா? இப்போ கிரவுண்ட் கனெக்ஷன் டைரக்டா கொடுத்துட்டோம் பாருங்க. இங்கே 12 வோல்டேஜ் அப்ளை பண்ணிட்டீங்க. இந்த நார்மலி ஓப்பன் எடுத்து இங்கே கொடுத்துட்டீங்க. புரியுதா? எப்போ நமக்கு வந்து இந்த ரிலே ஆன் ஆகுதோ அப்போதான் இந்த 12 வோல்டேஜ் போய் இந்த எல்இடி ஆன் ஆகும். புரிஞ்சா? இதான் லாஜிக். இந்த 4 டிரைவை தான் இந்த அப்ளிகேஷனை தான் இந்த ஃபங்க்ஷன்லேயே நம்ம பண்ணியிருக்கோம். கிட்ட ஆப்ரேட் பண்ண உடனே நம்ம நீங்கள் வயர்லெஸ் தான் பண்ணணும். நான் இங்கே வந்து இதில் கொடுத்துருக்குறேன். இதுக்கு பதிலாக நம்ம ரிசீவர் யூனிட்டை சேர்த்துட்டு ஆட் பண்ணிக்கணும். டிரான்ஸ்மிட்டர்ல இருந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இங்கே வந்து நான் நார்மலாக பட்டன் போட்டுக்கிறேன். இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பல்க் எல்இடி ஆன் ஆகும் இந்த அப்ளிகேஷனில். புரியுதா? இது இந்த செக்ஷன், இந்த பார்ட் இந்த செக்ஷன், இந்த ரிலேங்கிறது இந்த செக்ஷன், இந்த எல்இடி பார்ட்டுங்கிறது இந்த செக்ஷன். ரிலேங்கிறது இதுதான் ரிலே. 12 வோல்டேஜ் இது காயில், இது பிரைமரி காயில், இது செகண்டரி காயில். இந்த காயில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான் இது. சரியா? இதில் வேற என்ன டவுட் இருக்கு? கொஸ்டின் ஏதாவது கேட்குறதா இருந்தால் கேட்டு SL100 கரண்ட்டை பூஸ்ட் பண்ணுறது, கரண்ட் பூஸ்டிங் சர்க்யூட். நம்ம ப்ராஜெக்ட் வந்து கரண்ட் பூஸ்டிங். ஏன்னா எல்இடியை வந்து ஆன் ஒரு எல்இடினா ப்ராப்ளம் இல்லை, டைரெக்டாக ஆன் பண்ணிடலாம். நமக்கு பல்க் எல்இடி ஆன் பண்ணுங்கிறதுக்காக நமக்கு என்ன தேவை, நிறைய கரண்ட் தேவை, சோர்ஸ் வந்து அதிகம் தேவை. அதனால என்ன பண்ணிடுறோம், டைரெக்டாக பவர் சப்ளையோட சோர்ஸை எடுத்து இங்கே கொடுத்துட்றோம். பவர் சப்ளைலேருந்து 12 வோல்டேஜ் வந்துடும்ல, இந்த 12 வோல்டேஜ் தான் நம்ம ரிலேயோட நார்மலி ஓப்பன் பின்னில் கொடுத்துருவோம். இந்த காமன் பின் எடுத்து இங்கே கொடுத்துட்டோம்னா ரிலே ஆன் ஆகும்போது இந்த 12 வோல்டேஜ் ஸ்விட்ச் ஆகி உங்களுக்கு இந்த எல்இடி ஆன் ஆகுமா? புரியுதா? புரியுதுல்ல? புரியலன்னா கொஸ்டின் கேளுங்க. இந்த ரெக்கார்டிங் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான்.